Peacemakers of Christo. உன்னுடைய இருதயத்தில் எதை வைத்திருக்கிறாய், யாரை வைத்திருக்கிறாய்? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, அந்நாளிலே ஆண்டவரே மரியாளானவள் ஆண்டவரே பேச்சற்றவளாக இருந்தாள். ஆண்டவரே அப்பா, அவள் வாய் திறந்து எதையுமே பேசவில்லை. ஆண்டவரே ஒரே ஒரு தடவை தம்பதியர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு, பையனே நீ ஏதாவது செய்யப்பா என்று உன்னிடம் பேசினார். ஆண்டவரே ஆம், நான் கடவுளுடைய அடிமை என்று பேசினார். ஆண்டவரே அதன் பிற்பாடு ஆண்டவரே அவள் எதையுமே பேசல. ஆண்டவரே அவள் பேசியது இந்த 2 வார்த்தைகள் தான் சுவாமி. ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே. அந்த தாயானவள் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளாய் வைத்துக் கொண்டிருந்தாள். ஆண்டவரே இன்று எத்தனையோ தாய்மார்களும் எத்தனையோ தந்தைமார்களும் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளாய் பயங்கர கசப்புகள், ஆண்டவரே பயங்கர பாரங்கள், ஆண்டவரே பயங்கர காயங்கள், ஆண்டவரே பயங்கர அவமானங்கள் ஐயா, பயங்கர போராட்டங்கள். ஆண்டவரே ஒவ்வொரு கணவன் மனைவியும் இருதயத்திலும், ஒவ்வொரு தாயினுடைய தந்தையினுடைய இருதயத்திலும் ஆண்டவரே பயங்கர போராட்டங்கள், போராட்டங்கள் மேலே போராட்டங்கள், தோல்விகள் மேலே தோல்விகள், பயங்கள் மேலே பயங்கள். ஆண்டவரே ஆமாப்பா, என் பிள்ளைய நான் எப்படி கரை சேர்க்க போறேன், ஆண்டவரே அவனை எப்படி படிக்க வைக்க போறேன், அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும், ஆண்டவரே அவன் என்னோடு இருப்பானா இருக்க மாட்டானா, அடங்குவானா அடங்க மாட்டானா, ஆண்டவரே இவன் கரை சேருவானா சேர மாட்டானா, ஐயோ இவன் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறானே, நான் எதற்காக அவனுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானே, ஆண்டவரே என் மீது மனமிறங்கும் என்று ஆண்டவரே வெளியில சொன்னால் ஆண்டவரே என் மகன் மனசு உடைஞ்சிருவான், அவனால 10,000 நஷ்டம், அவனால 1,00,000 நஷ்டம், அவனே நம்ம வாழ்க்கையில சக்சஸ் கொண்டு வர மாட்டான், இவன் நல்ல மயனா வாழ மாட்டான், வளர மாட்டான் என்று தாய் தந்தையர்கள் அறிந்தும் புரிந்தும் ஆண்டவரே வெளியில சொன்னால் ஆண்டவரே அவன் மனம் உடைந்து போய் விடுவான் என்று கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் மகன் குடிக்காரன், என் மகன் பொய் சொல்றான், என் மகன் காம வெறி பிடிச்சவன், என் மகன் அடங்காதவன், அவன் கரை சேராதவன், அவனுக்கு பலவிதமான நோய்கள் இருக்கிறது என்று, என் மகளுக்கு பலவிதமான உடல் பலகீனங்கள் இருக்கிறது என்று தெரிந்தும் ஆண்டவரே அதை வெளியே சொல்லாமல் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் அவருடைய மனதிலேயே பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஆம் ராஜாதி ராஜாவே, இன்று தாயினுடைய தந்தையினுடைய இருதயத்தை நோண்டினால் எவ்வளவோ பொக்கிஷங்கள் ஐயா, எவ்வளவோ காயங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ மறைத்தல் ஆண்டவரே. ஏசப்பா, தான் பிள்ளைய நல்லா கரை சேர்க்கணும் என்று அனைத்து காயங்களையும் ஆண்டவரே தாங்கிக் கொள்கிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, அதே வேளையில எத்தனையோ கணவன்மார்கள் எத்தனையோ மனைவிமார்கள் சுவாமி. ஏசப்பா, அவர்கள் உள்ளம் பரிசுத்தமாக இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கடந்த வாழ்க்கையை நினைக்கிறார்கள், பழைய வாழ்க்கையை நினைக்கிறார்கள், தோல்வியுற்ற வாழ்க்கையை நினைக்கிறார்கள், கஷ்டப்பட்ட வாழ்க்கையை நினைக்கிறார்கள், ஆண்டவரை காதலை நினைக்கிறார்கள், பழைய உறவுகளை நினைக்கிறார்கள், பழைய என்ஜாய்மெண்ட் நினைக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, தெய்வ ராஜாவே, பழையதை நினைத்து இன்று ஆண்டவரே புதியதுக்குள்ளாய் வர முடியாமல் ஆண்டவரே தன்னுடைய சொந்த மனைவியை வெறுத்து கொண்டு கணவனை வெறுத்து கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. அப்பா, இவர்கள் உள்ளங்களிலே பாவங்களும் காமங்களும் மோகங்களும் பண ஆசைகளும் திமுரு பேச்சுகளும் ஆணவங்களும் நிறைந்து இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை, பகிர்வு இல்லை,
இல்லை, வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. மன பாரமாக இருக்கிறது, மன மோசமாக இருக்கிறது, மன பயமாக இருக்கிறது. இயேசுவே, இவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் எத்தனையோ சாத்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, என் மகள் என்னுடைய மகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, இன்று காமங்களும் மோகங்களும் அதிக ஆசைகளும் பொய்களும் பொறாமைகளும் கோபங்களும் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் எது இருக்கணுமோ அது இல்லை ஆண்டவரே. எது இருக்க கூடாதோ அதை வைத்துக் கொண்டு பகையை வளர்த்து கொண்டு அடிக்கணும், வெட்டணும், கொலை செய்யணும், அழிக்கணும், அவனை முன்னேறவே கூடாது என்று வஞ்சக புத்தியோடு வாழ்கிற மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் நொந்து வெந்து போகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை காப்பாற்ற நீர் வருவீரா? எங்களோடு பேச நீர் வருவீரா? எங்களை திடப்படுத்த வருவீரா? உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வருவீரா? இயேசுவே, ஒவ்வொரு தாயினுடைய தந்தையினுடைய உள்ளத்தையும் உம்முடைய திரு ரத்தமானது கழுவட்டும் ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் பாரங்கள் போகட்டும், அவமானங்கள் போகட்டும் ஆண்டவரே, பயங்கள் போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவி இருதயத்தையும் நீ சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதை கழுவுங்க ஆண்டவரே. அதில் இருக்கிற பயங்கள், சந்தேகங்கள், கோபங்கள், ஆணவங்கள், பெருமை பேச்சுகள் அனைத்தையும் நீர் அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்தையும் நீர் உம்முடைய திரு ரத்தத்தாலே கழுவுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளை சுகத்தை காணட்டும், வளத்தை காணட்டும், மகிழ்வை காணட்டும், பக்தியை காணட்டும், பரிசுத்தத்தை காணட்டும், புதுமையை காணட்டும், புனிதத்தை காணட்டும் ஆண்டவரே. நீதாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் இருதயத்திலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நீர் வைக்க கொடுப்பீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால்
இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், அது உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம், அது வேஸ்டா கிடக்கலாம், பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.